Dear people, when we see great nations like America and England, அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற தேசங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது they are in real poverty. அவர்கள் உண்மையாலுமே ஒரு வறுமையிலே வாழுகிறார்கள். So many people lost their jobs. So many families were thwarted. அநேக மக்கள் வேலை இழந்து போயிருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் சிதறுண்டு போய்விட்டன. அமெரிக்கா அண்ட் இங்கிலாந்து இஸ் நாட் ஆஸ் இட் வாஸ். அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற தேசங்கள் ஒரு காலத்தில் இருந்ததைப் போல இன்றைக்கு இல்லை என்பது உண்மை. Why? காரணம் என்ன? There were times in which they regarded the word of God as the prime importance. ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியமானதாக ஒரு காலத்தில் அவர்கள் கருதி அதன் அடிப்படையில் வாழ்ந்தார்கள். They lived according to that. There were so many questions when the science was advanced. விஞ்ஞானம் வளர்ந்த பின்பாக பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். Is the Bible relevant today? வேதம் இன்றைக்கும் நமக்கு பொருந்துமா? Is the Bible outdated? ஒருவேளை வேதமானது பழசா போயிருச்சா? Is the Bible really God's word? வேதம் உண்மையாலுமே ஆண்டவருடைய வார்த்தை தானா? Why the Bible is important today? ஏன் இந்த வேதம் முக்கியமானது? So many questions they raised up. And dear people, they left off the word of God. அநேக கேள்விகள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டார்கள். So many people live without houses even today in America. அமெரிக்காவில் அநேக மக்கள் வீடுகள் இல்லாமல் தெருக்களிலே குடியிருக்கிறவர்கள் உண்டு. Drug addiction and lot of confusions, murder, கொலை கொள்ளை, பலவிதமான குழப்பங்கள். Dear people, it's all because they left the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டார்கள். The Bible is never changed. வேதம் மாறவே இல்லை. The Bible starts how God created the whole universe with God's word. ஆண்டவருடைய வார்த்தையினால் இந்த முழு அண்ட சராசரத்தையே ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை நம்ம வாசித்தோம். We read it today in the first chapter. And the Bible ends with the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த வேதமானது முடிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Dear people, why the people left off the word of God? ஏன் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டார்கள்? When God blessed them with material things, பொருள் பிரகாரமான பல ஆசீர்வாதங்களை பெற்ற பொழுது, when they increased in knowledge, அறிவுகளிலே பெருத்த பொழுது, they questioned the Bible. வேதத்தை அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். They questioned the word of God. தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். In nation like Germany, ஜெர்மனி போன்ற தேசங்களில் இவ்விதமான கேள்விகளை எழுப்பி அந்த தேசங்கள் சீரழிந்து போயின. They were all spoiled today. Not even a single nation today we could mention that this nation is a nation which fear God. ஒரு நாட்டை கூட நாம் இன்றைக்கு இந்த தேசம் தேவனுக்கு பயந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒன்றுமே இல்லை. When you take this Bible, இந்த வேதத்தை எடுத்துக்கும் பொழுது, it is not a mere book. இது ஏதோ ஒரு புத்தகம் என்று எண்ணாதீர்கள். Don't think that this is simply a book printed. ஏதோ ஒரு அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்பதாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள்.
This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. This is God speaking today, even today to man. மனிதனோடு தேவன் பேசுகிற சத்தம் இது. This is God's voice. இது மனிதனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. This is not of man. Yes, 40 authors almost wrote this book. 40 பேர் ஏறக்குறைய எழுதின புத்தகங்கள், ஏறக்குறைய in the span of 1600 years, 1600 ஆண்டு காலங்களில். பட் the author is God. ஆனால் இதனுடைய ஆக்கியோன் தேவன். Dear people, God's word is still alive today. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இது மனிதனால் உண்டானது அல்ல. This is not of man. 2 Peter 1st chapter, 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில், 1st chapter, 2 Peter 2nd chapter and 21st verse, 21வது வசனம் பின்னால் இருக்கும். 2 பேதுரு பின்னால் இருக்கும். பேதுரு எழுதின நிருபம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 21வது வசனம். For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. தீர்க்க தரிசனமானது, அதாவது தேவனுடைய வார்த்தையானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். மனுஷனுடைய சித்தத்தினாலே இது உண்டாகவில்லை. Not of man. You must know and understand the Bible is not of man. மனிதனால சித்தர் உண்டாக்கப்பட்டது இது அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சித்தத்தினால் இது உண்டாக்கப்பட்டது. It is God's book. This is God's book. இது தேவனுடைய புத்தகம். God has given you this book to you. தேவன் இந்த புத்தகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். For what purpose? என்ன நோக்கத்துக்காக? God wants to speak to you through this word. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். This is the purpose that God has given you the word of God to you. இதுதான் அதனுடைய நோக்கம். Dear people, the western world forgot the word of God. மேற்கத்திய உலகம் தேவனுடைய வார்த்தையை மறந்தது. தேவன் அவருடைய பிள்ளைகளை மறந்து விட்டார். God forgot their children. Today's generation is wandering. இன்றைக்கு சமுதாயமானது அங்கு சுற்றி திரிகிறதாக இருக்கிறது. This is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார்னா, ஓசியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஹோசியா 8 chapter 12th verse, பழைய ஏற்பாட்டில் in the Old Testament, Hosea 8 chapter 12th verse, I have written to him the great things of my law, but they were counted as a strange thing. இங்கே அவர் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தாது என்று எண்ணிவிட்டார்கள். I gave the word of God and they thought it is not fit for them. I am not talking simply reading the word. வேதத்தை வாசிக்கிறது நான் சொல்லலை, வேதத்தை அறிந்திருக்கிறது சொல்ல, not knowing the Bible, applying God's word in your life. உன் வாழ்க்கையில் இந்த வேதத்தின்படி வாழ பிரயாசப்படுவது. ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, a government make a law, we follow it, அதை பின்பற்றுகிறோம். You know what? Today the government allowed us to gather in the church.
இன்றைக்கு அரசாங்கமானது சபையில் கூடி வரும்படியாக அனுமதி கொடுத்திருக்கிறது. we gather here, நம்ம கூடி வந்திருக்கிறோம். so God has got his own law. ஆகவே தேவன் தம்முடைய அந்த சித்தத்தை, தம்முடைய சட்டத்தை வெளிப்படுத்தும்படியான இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். I have given my laws. ஆனால் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணாமல் they thought that this is not fit for their life. ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வேதத்தை வாசிக்கலாம் ஒரு வேளை. you may read the word, you may even pray, ஜெபிக்கலாம். பட் in your life, உடைய வாழ்க்கையில் வேதத்துக்கு பொருந்தாத ஒரு வாழ்க்கை நீ வாழும் பொழுது, when you live a life which is not applicable to the word of God, ஒருவேளை அரசாங்கம் நீ கூடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, இந்த சர்ச் சபையில் கூடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, when the government enacted a law that you should not gather in the church, we follow it, அதை பின்பற்றுகிறோம். is everywhere almost we follow the law of the land. இந்த தேசத்தினுடைய சட்டங்களை நாம் பின்பற்றுகிறோம். in America they used to drive on the right side. அமெரிக்காவில் வலது பக்கம் வண்டிகளை அவர்கள் செலுத்துவார்கள். பட் in our country we drive on the left side. ஆனால் நம்முடைய தேசத்தில் இடது பக்கம் நம்முடைய வாகனங்களை இயக்குகிறோம். Suppose if you say, in America it is on the right side, அமெரிக்காவில் வலதுபுறம் தான் அந்த வாகனத்தை இயக்குவார்கள் என்று, can you drive? நீ அப்படி ஓட முடியுமா? ஓட்ட முடியுமா? we follow the law of the land. சட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம். for the children of God, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு what is the law? எது சட்டம்? இந்த வேதம் தான். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்து, ஆனால் அவங்க அந்நிய காரியமாக எண்ணிட்டாங்கப்பா. they thought it's strange. அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய பக்தி ஒரு பக்கம், your religion is on the one side, but your walk of life is different. ஆனால் இது நடக்கிறது வேறு மாதிரி இருக்குதே. you don't apply the word of God in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அவிதமாக பொருத்தி நீ வாழவில்லை. ஒருவேளை நீ வேதத்தை வாசிக்கலாம். you may read the Bible, many chapters, அநேக அதிகாரங்களை படிக்கலாம். you may memorize the Bible, வேதத்தை நீ மனப்பாடம் பண்ணலாம். in all ways you may really very intelligent student of the Bible, the வேதத்தினுடைய மிக நல்ல ஒரு மாணாக்கனா கூட இருக்கலாம். but unless you apply it, அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொருத்தாமல் போனால், it's absolutely what God says. இது தேவன் சொல்லுகிற வண்ணமாகவே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். I have given to them the word of God. Dear people, this Bible is not to keep in the house. வேதத்தில் வைக்கும்படியாக அல்ல, வீட்டில் வைக்கும்படியாக அல்ல, even not bringing to the church, சபைக்கு கொண்டு வரும்படியாக மாத்திரம் அல்ல. yes, we should do that. ஆமாம், அதை நம்ம செய்ய வேண்டியது உண்மைதான். ஆனால் இது வாழ்க்கையில் நீ பொருத்தி வாழுகிறது தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். God speaks that you must apply this in your life. உடைய வாழ்க்கையில் இதை நீ பொருத்தி வாழ வேண்டும். இந்த சட்டமானது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற சட்டம். For every Christian, God gave this word of God. இந்த சட்டத்தை நீ பின்பற்ற தவறும் பொழுது, you are a stranger to God and God's word. நீ ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் ஒரு அந்நியனாகவே வாழுகிறாய். probably you may say you are a Christian. ஒருவேளை கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். so many ways you can say, பல விதங்களில் சொல்லலாம். but dear people, unless you apply God's word in your life, அவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி வாழவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சத்துவம் இருக்காது. you don't have strength. இந்த வேதம் சொல்லுது, வேதம் புத்தகம் மட்டுமல்ல, God speaks. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்பதை குறித்து John 6:63, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார்.
John's Gospel 6:63. அவர் இந்த உலகத்தில் இதன் மூலமாக உனக்கு it is the spirit that quickeneth, the flesh profiteth nothing, the words that I speak unto you they are spirit and they are life. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. It gives life to you. உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. For what? எதற்காக? To live a life pleasing to God. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஜீவனை இந்த வேதமானது உனக்கு கொடுக்கிறது. It gives life. நீ அதை தேடணும். You must seek after that. How you seek after money? பணத்தை எவ்வளவாக நீ கருத்தா தேடுற? How you seek after so many things of the world? இந்த உலகத்தின் பல காரியங்களை நீ எப்படி தேடுற? But do you seek after precious things from the word of God? ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நீங்க இந்த சத்தியத்தை தேடுகிறீர்களா? It gives life. வேதத்தில் அது ஜீவனை கொடுக்கிறது. Dear people, one of the privileges of the people of Israel was the word of God was given to them. இஸ்ரவேல் மக்களுடைய பெரிய சிலாக்கியம் என்னன்னா வேதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். They thought that it was a strange thing. Prophet like Isaiah, Jeremiah, prophets like so many people, Micah, all the prophets, all the major and minor prophets, பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இன்னும் சிறிய தீர்க்கதரிசிகள் அவனுடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார்கள். They gave the word of God. What did the Israel people of Israel did? இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கல்லெறிந்து கொன்றார்கள். They killed them. Isaiah was actually he was ரெண்டா துண்டாக போட்டாங்க. எரேமியாவை என்ன கொண்டு போனாங்க? What did happen to Jeremiah? பால் கிணத்துல கொண்டு போய் அவரை வீழ்த்தினார்கள். They put them in the well. Dear people, அதான் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசி அவளை கொன்று. I sent God's prophet to you. அவனுடைய தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு நான் அனுப்பினேன். ஆனால் நீங்கள் அவங்க வார்த்தையை கேட்கல. அவங்க மூலம் நான் பேசினேன். I spoke to you through them. But you didn't heed to them. அவங்களுக்கு செவி கொடுக்காது மாத்திரமல்ல, அவளை கொன்று போட்டீர்கள். You killed them. Even in the New Testament, புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்போது all the churches have problems. எல்லா சபைகளிலும் பிரச்சனையை தான் பார்க்குறோம். பவுல் சத்தியத்தை சொன்னார், அவரை சத்துருவாய் நின்னார்கள். Saint Paul taught the truth, but they thought he was an enemy. Galatians, Colossians, all the churches, கலாத்தியர் சபை, கொலோசிய சபை, அந்த நாட்களில் இவ்வளோ பெரிய சபை இல்லைங்க. நாட் பிக் சர்ச்சஸ், ஸ்மால் சர்ச்சஸ் இன் த ஹவுசஸ் தே வர் கேதரிங். சின்ன சின்ன சபைகள் வீடுகளில் கூடி வந்தாங்க. மீறி போனால் 10-15 பேர் இருப்பாங்க, அல்லது 20 பேர் இருப்பாங்க. only 15-20. பட் among them so much of divisions. அது மத்தியில் பல பிரிவினைகள். among them so much of fightings. ஏன்? they were not willing to give heed to God's word. அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. Dear people, even today only remnant will give heed to God's word. ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் செவி கொடுப்பார்கள். We can't expect great things even today. இன்றைக்கும் கூட பெரிய காரியங்களை நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. among Christians. Who are the Christians today? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யார் தெரியுங்களா? The people of Israel. இஸ்ரவேல் மக்களை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள். They are the grumbling people. அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நான் ஆண்டவருடைய மகத்துவத்தை உனக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் நீ இது அந்நிய காரியமாக நீட்டியப்பா. You thought it strange. உடைய வாழ்க்கையில் அதன்படியாய் வாழக்கூடிய முக்கியத்துவம் வாழ்க்கையில் இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவர் அருமையானே காட் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிக பயங்கரமானவர். He is a fearful God. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, நான் ஒன்று செய்வேன் அவங்களுக்கு. I will do one thing. Because they have forgotten the word of God. அவனுடைய வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. அப்படின்னா என்ன? அவங்க அதன்படி வாழுகிறத அவர்கள் விரும்பலை. They don't like to walk according to that.
They want money. They want the things of the world. பணம் தேவை, இந்த உலகத்தின் காரியங்கள் தேவை. ஆகவே நான் ஒன்று செய்கிறேன். I will do one thing. Dear people, this is God's word. இது அவனுடைய வார்த்தை. Not only on that day, அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அதுதான். Even today. Even for you, உனக்கும், even for me, this is the thing. Don't think that you are all right today. இன்னைக்கு நீ எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்காத. People of Israel, இஸ்ரவேல் மக்கள், almost 6 lakhs of people came traveling from Egypt to Canaan. ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எகிப்திலிருந்து கானான் வந்தாங்க. Only 2 people entered into Canaan. 2 பேர் மட்டும்தாங்க நுழைஞ்சாங்க. Dear people, I tell you, if you don't apply God's word in your life and live, நீ ஆண்டவருடைய வார்த்தையை பொருத்தி வாழ்க்கையில் நீ வாழாமல் போவாயனா, உனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிற சத்தியம் இதுதான். திஸ் இஸ் த ட்ரூத். என்ன சத்தியம்? ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம், ஹோசியா 4:6. இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் செய்வாருங்க. அது யாராக இருந்தா என்னங்க? whosoever may be, myself, நான், even I'm children, யாராக இருந்தாலும் சரி, இதுதாங்க நடக்கும். This only will happen. Please, this is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு? Why God is speaking? That we may really live correctly. நாம் சரியாய் வாழ வேண்டும் என்று. He is really interested in our welfare. நம்முடைய நன்மையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது let us humble, நம்ம தாழ்த்துவோம். அவர் என்ன சொல்றார்? ஓசியா 4:6, my people are destroyed for lack of knowledge. Because thou hast rejected knowledge, I will also reject thee, and thou shalt be no priest to me. Seeing thou hast forgotten the law of thy God, I will also forget thy children. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். I will forget your children. Dear people, God says, because you parents, பெற்றோர்களாகிய நீங்கள் வேதத்தை மறந்துட்டீங்க. Even though you appear to be religious, பக்திக்குரியவர்களைப் போல நீங்கள் வெளியே காணப்பட்டாலும், you don't have a heart to fear God. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு உண்மையான இருதயம் உங்களிடத்தில் இல்லை. You don't fear God. நீ ஆண்டவருக்கு பயப்படலை. God says, ஆகவே உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். I will forget. Dear people, even for me this is the same. எனக்கு அதான். Even for my children, அவங்களுக்கு இதுதான். For you all, for all of us, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். நீ என்ன மறந்துட்ட? வேதத்தை நான் எழுதி கொடுத்தேன், நீ அதை அற்பமாக எண்ணிட்ட. ஆகவே நீ மறந்துட்ட, உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். I won't protect them. அவளை பாதுகாக்க மாட்டேன். This is the same thing happened to America and England and Germany. இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற தேசங்களில், ஜெர்மனி இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன் இன்றைய சமுதாயம் சீர்கெட்டு போயிடுச்சு? Why this generation has gone bad? No morality, சன்மார்க்கம் இல்லை. No values for family, குடும்பங்களுக்குரிய காரியங்கள். ஏன் ஆண்டவர் அந்த தேசங்களெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டார்? Why? Because they forgot the word of God. தேவனுடைய வார்த்தையை மறந்து போனார்கள். அம்மையாலே உங்களுக்கும் எனக்கும் அதே தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறந்துட்டோம்னா, நான் உண்மையாக சொல்கிறேங்க, நான் போன வென்ஸ்டே தான் சொன்னேன், பெற்றோர்கள் ஒரு நல்ல சாட்சியை வைக்காமல் போனால் அவங்க பிள்ளைகளுக்கு அது பெரிய இடரல். When parents don't keep a good testimony, it's a hindrance to the children. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியை வைக்கலன்னா பிள்ளைகள் எப்படிங்க வேதத்தை கேட்பாங்க? How will they hear God's word? நீ ஒருவேளை wife may not be a believer. ஒரு மனைவி விசுவாசியாக இல்லாமல் இருக்கலாம். ஹஸ்பண்ட் மே பி எ பிலீவர். கணவன் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். அல்லது கணவன் விசுவாசியாக இல்லை, ஹஸ்பண்ட் இஸ் நாட் எ பிலீவர், ஒய்ஃப் மே பி எ பிலீவர்.
ஒரு மனைவி விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியை வைக்கலைன்னா, if you don't keep testimony in your before your children, how will they obey you? அவங்க எப்படி உனக்கு கீழ்ப்படிவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? How will you expect you to be respected by them? அவங்க உங்களை மதிப்பாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? Dear people, today is the curse of many generation is, இன்றைக்கு அநேக சமுதாயத்தினுடைய பாதிப்பு என்ன தெரியுங்களா? பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறது இல்லைங்க. Children, they don't value the parents. What a terrible thing it is. என்ன ஒரு பயங்கரமான காரியம் தெரியுங்களா? Truly speaking, because they don't fear God. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. அதனால் பெற்றோர்கள் அவங்க மதிக்கிறது இல்லை. They don't respect. They extract things from the parents. பெற்றோரிடத்திலிருந்து கறக்க பார்க்குறாங்க. I am telling the truth. உண்மைதான். ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் படிக்க வைக்கிற வரைக்கும் படிப்பாங்க. They will study as long as you. Even after marriage, ஒரு திருமணத்துக்கு பின்பாக they will disrespect you. உன்னை கனவீனப்படுத்துவாங்க. Why? Because you have not set a testimony of God. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாட்சியை நீ வைக்கல. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வேதத்தை நான் எழுதி கொடுத்தேன், நீ மறந்துட்டப்பா, ஆகவே நான் உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். Probably they may have things plenty in the world. உலகத்தில் நிறைய காரியங்களை பெற்றிருக்கலாம். அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம், you live as a testimony to them. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சாட்சியாய் நீ வாழுகிறது தான். இல்லைன்னா you will lose your children. உன்னுடைய பிள்ளைகளை நீ இழந்துருவீங்க. No, God's protection is there. அவனுடைய பாதுகாப்பு இருக்கு. Probably they may get a very big job. பெரிய வேலை பெற்றலாம், may earn more money, பணம் சம்பாதிக்கலாம். But they will never respect you, dear friend, as a parent. ஒரு தகப்பனா ஒரு தாயை ஒன்று அவங்க கனப்படுத்த மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. உடைய வாழ்க்கையில் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்க மாட்டார். God won't be there in their lives. God won't be there in your life too. உன் வாழ்க்கையில் தேவன் இருக்க மாட்டாருங்க. How much really you prayed for your children? உடைய பிள்ளைகளுக்காக நீ எவ்வளவு ஜெபித்திருக்கிற? How much you long for the welfare of your children spiritually? அவங்க ஆவிக்குரிய வரத்தில் நல்லா வளரணும்னு எத்தனை முறை நீ உண்மையாக பாரப்பட்டிருக்கிற? Probably you may long that they should be well in the world. உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. I don't say that this is wrong. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அவங்கள பாதுகாப்பார். God will protect them. You may not give money to them. அவங்களுக்காக பணத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம், சொத்துக்களை கொடுக்காமல். You may not give property. But when you give God to them, ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா God will protect them. இஸ்ரவேல் மக்களுடைய நிலை அதாங்க. People of Israel, dear people, these are all the warnings Bible says. இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Let us repent. நம்ம மனம் திரும்ப. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு நல்ல சாட்சியை நான் வைக்கல. I didn't keep a good. உன்னுடைய சாட்சி தான் இந்த உலகத்திலேயே நீ பெரிய ஊழியம் செய்யணும்னு இல்லை. There is no need that you should do a big ministry. All the secondary, எல்லாம் ரெண்டாவது தான். All your ministry, எதுவாக இருந்தால் உன்னுடைய ஊழியத்து உன்னுடைய குடும்பத்தில் நீ சாட்சியாக இல்லைன்னா, if you don't keep a testimony. After Abraham, ஆபிரகாமுக்கு பின்னால் take ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 children. How they were all gone. எப்படி போனாங்க? யாக்கோபு எத்தனை வருஷம் ஏமாத்துக்காரனாக வாழ்ந்தான். How many years he was a deceiver. By the grace of God, God met him after many years. அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக தேவன் அந்த ஈசாக்கை சந்தித்தார். பட் ஏசாவை அவங்க இழந்துட்டாங்க. ஈசாக்கு இழந்துட்டாங்க. டிஆர்பி ஈசாக்கினுடைய மகன் 12 பேர், 12 people. You see, you think of Abraham. ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. He was obedient to God. தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தான்.
He believed God. தேவனை விசுவாசித்தான். So God honored his faith. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஆனால் அதே ஈசாக்குக்கு வரும் பொழுது ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு பையன் எத்தனா போயிட்டான், ஏமாற்று அந்த எத்தன். ஆனால் ஆண்டவர் கிருபையை அவனை மாற்றுகிறார் பல வருஷங்கள் கழித்து. ஆனால் அத்தனை வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதவனாக போனான். இன் எ ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், ஒரு அந்நிய தேசத்தில். ஏன் அவங்க போனான்? ஒய் ஹி வென்ட் டு லாபான்ஸ் ஹவுஸ். ஏன் அந்த லாபானுடைய வீட்டுக்கு போனான்? ஈசாக்கு வயசாயிருச்சு. ஐசக் வாஸ் பிளைண்ட், பட் ஹி வாண்டட் டு ஈட். சாப்பிட விரும்புகிறான். அவனுடைய இன்னும் அந்த அந்த மாம்சத்துக்குரிய இச்சை தான் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஸ்டில் ஹி வாஸ் கிரேவிங் இன் த ஃப்ளஷ். அப்போ என்ன சொல்கிறான்? அவன் மூத்த மகன் ஏசாவை பார்த்து சொல்கிறான். ஹி டோல்ட் ஏசா, கோ அண்ட் ஃபெட்ச் an animal in the forest. வனாந்திரத்தில் போய் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நல்லா சமைச்சு எனக்கு கொடு. இதை பார்த்து அந்த அம்மா ஒய்ஃப் ரெபக்கால், வாட் டிட் ஷி டூ? அந்த ரெபக்கால் என்ன சொன்னா, உங்கள் அப்பா வந்து ஏசாவை போய் சமைச்சிட்டு வர சொல்கிறாரு, நான் இங்கேயே ஒரு ஆட்டை எடுத்து அறுத்து சமைச்சு தர்றேன். ஐ வில் கில் a lamb and I will prepare it tastily. You give to your father. உங்கள் அப்பாவை கொடு. He will eat and bless you. அதை சாப்பிட்டுட்டு அவர் ஆசீர்வதிப்பார். எஸ், he also didn't have fear. அவனுக்கும் பயம் இல்லை. அவன் தாயிட்ட சொல்லியிருக்கணும், அம்மா இது தப்பு ஆச்சே, மதர் இட் இஸ் ராங். நோ, பட் த மதர் herself is doing presumptuously this thing. ஆனால் தாயே யார்? ஆபிரகாமுடைய மருமகள் இப்படி செய்கிறாங்க. ஆபிரகாம்ஸ் டாட்டர் இன் லா. ஆபிரகாம் யார்? God honored him. ஆண்டு ஆசீர்வாதம். ஆனால் அவனுடைய மருமகள் திருக்கான இந்த காரியத்தை செய்கிறார். she did it. என்ன ஆச்சு? கடைசியில் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை, கொலை பண்ணுவாங்க போல இருக்கு. they will kill each other. So he was driven out. அவன் துரத்தப்பட்டான். he was living so many years in மெசபடோமியா, லாபான்ஸ் பிளேஸ், அங்கிள்ஸ் பிளேஸ், மாமா வீட்டில் அங்கே குடி இருக்கிறான். அப்போ என்னாச்சு? அவன் மாமா ஏமாத்துறான். ஹிஸ் அங்கிள் டிசீவ்ட் ஹிம். மூத்த பொண்ணு அழகாக இல்லை, ரெண்டாவது பொண்ணு அழகாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லேடி இஸ் நாட் பியூட்டிஃபுல், செகண்ட் லேடி வாஸ் பியூட்டிஃபுல். ஜேக்கப் வாண்டட் டு மேரி த செகண்ட் கேர்ள். ரெண்டாவது பெண்ணை நீங்கள் பைபிள்லாம் தெரிஞ்ச வாசிக்கணுங்க. ரெண்டாவது பெண்ணை திருமணமாக்கும்படியாக கேட்டான். அவன் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஜூஸனுடைய திருமணத்தில் முகத்தை மூடிடுவாங்க. they will cover it. கல்யாணம் பண்ண பின்னால் பார்த்தா, திறந்து பார்த்தா மூத்த மகள் லேயாள், the first girl. அப்போ இவன் ஏன் சொல்கிறான், நீ இன்னும் 7 வருஷம் வேலை செய். 7 வருஷம் வேலை செஞ்சு ஆஃப்டர் 7 years he was like a slave. ஒரு அடிமையை போல் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறானுங்க, வேலை செய்கிறான், வேலைக்காரன் ஒரு பெண்ணுக்காக. அவ்விதமாக அந்த பெண்ணினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சு? அவ்விதமாக கல்யாணம் பண்ணும்போது 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஏமாற்றப்பட்டான். 7 years he married, but the second girl was not given. ஸோ இன்னும் சொல்கிறான், மாமா இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய. ஸ்டில் 7 years. 14 வருஷம் வேலை, அடிமையாக வேலை செய்ய. இவன் ஏமாத்தினா அவன் ஏமாத்துறாங்க. He was deceived his brother. Dear people, what we sow will be reap. பைபிள் அதான் சொல்லுதுங்க. நான் இன்னைக்கு என்ன விதைக்கிறேனோ அதுதான் அறுப்பேங்கிறது வேதத்தினுடைய சத்தியம். காட்ஸ் வேர்ட். கலாத்தியரில் என்ன சொல்லுகிறது பாருங்க. டர்ன் வித் மீ, கலேஷியன்ஸ். நம்முடைய வேதத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அருமையானே, இது ஒரு பயங்கரமான காலம். We live in a terrible day, but Bible words will never change. வேதத்தினுடைய சத்தியம் மாறாததுங்க. நம்ம பயப்படணும். ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்னுடைய சந்ததி மேலே போக வேண்டாம். தெரியுங்களா? வேதம் சொல்லுது, உன் பாவம் உன்னுடைய சந்ததியை சந்திக்கும். 3, 4 இதெல்லாம் பைபிள் சொல்கிறதுங்க. நம்ம மாற்ற முடியாது. You and I can't change it, you see. The Bible is very clear. வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிற எச்சரிப்பை நாம் பெற்று வாழுவோம்.
வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இவ்விதமாக பார்க்க வேண்டும். கலேஷியன்ஸ் 6 சாப்டர், கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். கலேஷியன்ஸ் 6 chapter and 8th verse. The Bible is very clear. For he that soweth to his flesh shall of the flesh reap corruption. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். But he that soweth to the Spirit shall of the Spirit reap life everlasting. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீ இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கை, யுவர் லைஃப் டுடே, டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஆல் பாசிங் பை. நீ வாழ்கிற வாழ்க்கையில் அப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்காது. நீ ஒவ்வொரு நாளும் விதைக்கிற. ஸோ நீ மாம்சத்துக்குன்னு விதைச்சிட்டே போயிட்டு இருந்தா ஒரு நாள் நீ அழிவை அறுப்பாயின்னு வேதம் சொல்லுது. பைபிள் சேஸ் யூ வில் ரீப் destruction, you will reap corruption. இங்க சொல்லுது நீ தீமையைத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதுமாதிரி வேத வார்த்தையாகவே பாருங்க, அந்த சந்ததியெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் வர்றான். யாக்கோபு 2 பரிவாரத்தோடு வருகிறான். he comes. ஆனால் வந்த உடனே ஏசாவுக்கு இப்போ பயப்படுறான். ஐயோ அவன் என்னை கொன்று போடுவானே, my brother Esau will kill me. That made him to go and repent. அப்போ அது அவனை மனம் திரும்பிச்சு. ஆண்டவர் கேட்டார், தேவதூதன் உன் பேர் என்னன்னு கேட்டார். வாட் இஸ் யுவர் நேம்? அவன் சொன்னான், எத்தன் டிசீவர், ஏமாத்துக்காரன். அவன் சொன்னது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? மனம் திரும்பினதுனால தான் ஆண்டவர் அதுக்கு பின்னாலேயாவது ஒரே ஒரு பையனை, 12 பேரில் ஒரே ஒரு பையனை ஆண்டவர் மீதியாக வச்சாருங்க. only one boy among 12 children. only one boy was left. ஜோசப், பெஞ்சமின் கூட ஆண்டவருக்கு பயந்தவன் வேதத்தில் பார்க்கல. we don't see Benjamin as a fear. தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? ஓ சந்ததி சந்ததியாக பின்னடைந்து போனதை பார்க்கிறோம். அந்த சொந்த மகன் யாக்கோபு அது யோசேப்பை கிணத்துல போட்டு கொல்ல பார்த்தானுங்க இந்த படுபாவிகள். these children, dear people, why? ஏன்? it's all because Jacob's sin, யாக்கோபினுடைய பாவம். தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். David was a pleasing man. But what did he do? என்ன செஞ்சான்? உப்பரிக்கையின் மேலே போனான். அவனுக்கு ராஜ்யம் இருந்தது, பணம் இருந்தது. He had all kingdom, money. No fear of God. தெய்வ பயம் இல்லை. ஒரு பெண் குளிச்சிட்டு இருக்கா. one lady was sleeping, taking bath, Bathsheba. As soon as he saw that lady, பார்த்த உடனே, because he had power, வல்லமை அதிகாரம் இருந்தது, he said go and bring that lady. அந்த பெண்ணை கொண்டு வா. he committed adultery, விபச்சாரம் செய்தான். what happened? do you know that? என்ன ஆச்சு தெரியுங்களா? சொந்த பையன் தங்கச்சியை அசுத்தமாக நடத்தினான். his own son raped his sister. what happened to Absalom? Absalom எதிராக கிளம்பினான். he killed another brother, கொன்னான். dear people, I tell you, it's a day of fearful. பயப்பட வேண்டிய காரியம். இன்னைக்கு நீங்கள் வாழுகிற ஒரு உலகம் பயங்கரமான ஒரு உலகம். இட்ஸ் a terrible world, dear people. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதோ வாழ்கிறேன்னு நீ நினைக்கிற. யூ திங்க் நான் ஒவ்வொரு நாளும் விதைக்கிறேன். யூ சோ, அது என்னைக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ தட், பட் ஆஃப்டர் சம் டைம் யூ ஹேவ் டு ரீப். தாவீதுனுடைய குடும்பத்தில் ஒரு பையன் கூட ஒழுங்கானவனா இல்லை பாருங்களேன். நாட் ஈவன் a single boy. Solomon he became a treacherous adulterer. ஆலயத்தை கட்டுனா, ஆனால் பயங்கர விபச்சாரக்காரனாக மாறினான். ஒரு பையனை சொல்லுங்க, அத்தனை பையன்களில் ஒரு பையன் ஒரு பொண்ணு தேர்னதா? இல்லை. நீ இன்னைக்கு மனம் திரும்பலைன்னா, if you don't repent today, உன் பாவத்துக்காக நீ இன்னைக்கு மனம் திரும்பலைன்னா உன்னுடைய பிள்ளைகள் அவர்களை அறுப்பார்கள் என்பதை மன்னிச்சுக்க.
your children will reap. Dear people, this is a warning. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. Shall we repent? ஆண்டவரே மன்னியும். நான் பயப்படுறேன். ஏன் ஆண்டவரே, என்னுடைய வாலிப பாவங்கள் என்னுடைய சந்ததியின் பேரில் ஊற்ற வேண்டாம். மனம் திரும்புவோம். ஆண்டவர் மன்னிக்கிறார். He forgives. ஆகவே ஒரு புதிய திருப்பத்துக்குள்ளே வரலன்னா உன்னுடைய குடும்பம் will be on off, ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு அது உன் கையில் இருக்குது, உன் கையில் இருக்குது. இட் இஸ் இன் யூர் ஹேண்ட்ஸ். நீ மனம் திரும்போயா மனம் திரும்பலையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆண்டவரே நீர் மன்னியும். என் பிள்ளைகள் மத்தியில் நான் சாட்சி வைக்கல, நானே சாட்சி இல்லாமல் நடந்தேன். I lived as it without testimony. I wanted my children to be good, educated, good earning people. நல்லா படிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்க நினச்சேன். ஆனால் அவங்க பக்தியை பற்றி நான் நினைக்கல. என்னைக்காவது உன் பிள்ளைக்காக நீ அழுதுருக்கியா? என்னைக்காவது உன் பிள்ளைக்காக நீ அழுதுருக்கியா? நான் கேட்குறேன். Have you ever wept for your children? இயேசு சொன்னார், எனக்காக அழாத. Don't weep for me, weep for you and for your children. உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. இன்னைக்கு இயேசு அதான் சொல்கிறார். அதனால வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். ஆனால் இது கர்த்தருடைய வசனம். இஸ்ரவேல் மக்கள், நான் அதிகமாக இந்த சபையில் மனம் திரும்பார்கள்னு நான் எதிர்பார்க்கல. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட், ட்ரூலி ஸ்பீக்கிங், பிகாஸ் பைபிள் வேதம் சொல்லுது சபைகளில் உண்மையாக மனம் திரும்பினவர்கள் ரொம்ப கம்மி தான். ஒன்லி ரெமனன்ட்ஸ், ரொம்ப கம்மி பேர் தான். ஆனால் இது உன்னுடைய ஆத்துமாவை குறித்தது. உன்னுடைய ஆத்துமா இஸ் யுவர் சோல். இட் இஸ் யூ ஹேஸ் டு கிவ் அன் அக்கவுண்ட். நீ தான் கணக்கு கொடுக்கணும். ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, நீ வேதத்தை மறந்தாய், ஆகவே உன்னுடைய பிள்ளைகளை நான் மறந்துட்டேன். நீர் மறந்துடுவீரானால் வேறொரு நம்பிக்கை என்பது எங்கே இருக்கு ஆண்டவரே? தேவனே, பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் மனம் திரும்ப உதவி செய்யும். என்னுடைய வாலிப பாவங்கள், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் சாட்சியை வைக்கல. துன்பங்கள் பாடுகளின் நேரத்தில் பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, எரிச்சலும் கோபமும் சண்டையும் கலவரமும் வீட்டில் தாண்டவம் ஆடிற்று. அதுக்கு காரணம் நான் தான் அதுக்கு காரணம். ஏன்னா நான் பொறுமையாக போயிருந்தா எத்தனையோ காரியங்களை தவிர்த்து இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் உண்மையான தேவனுடைய சமாதானம் இல்லை ஆண்டவரே. அதுக்கு காரணம் நான் தவறிட்டேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை உணர கிருபை தார். ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்மாவோடு பேச முடியும். இன்றைக்கி ஒருவேளை நல்லா இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை பணம் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், வேலை இருக்கலாம். ஆனால் வருகிற காலத்தில் நீர் பிள்ளைகளை மறப்பீரானால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, நித்திய நரக ஆக்கினையே எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும். கர்த்தாவே, இது ஒரு பயங்கரமான சமுதாயம். நாங்கள் சோதோம் குமாராவில் வாழ்கிறோம். ஆனால் உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184
9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelango100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.